இங்க ஆசைகளை நிறைவேற்றுற ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்கு. உங்க ஆசைகளை வேண்டிக்கிட்டு இந்த ஃபவுண்டைன்ல ஒரு காயின் போட்டீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்படுறது உடனே நடக்கும். ஸோ அப்படிதான் இங்க ஒருத்தன் அவன் ஆசையை வேண்டிக்கிட்டு இந்த ஃபவுண்டைன்ல ஒரு காயின் ஒன்று போறான். ஸோ அப்படி அவன் போட்ட அந்த காயின் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டைனுக்குள்ள இருக்க ஒரு டியூப் ஒலி அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போகுது. அங்க அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்ட் மிஷின்ல ஒரு சித்திரங்குள்ள மாதிரி ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் அந்த ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இருக்கான் போல. ஸோ இப்போ மேல இருக்கவன் வந்துட்டு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கான் போல. ஸோ இதை அவன் பார்த்துட்டு காசுக்கான அந்த பட்டன் அப்படி அழுத்தின ஒன்று ஒரு எனர்ஜி ஒன்று டியூப் மூலியமா மேல போகுது. அப்படி போன அடுத்த செகண்டே அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு அந்த காசு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டைனுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு வயசு பையன் ஒருத்தன் அவன் ஆசைகளோட அந்த ஃபவுண்டைன்ட்ட வரான். அதே நேரம் இந்த ஏரியால பூக்கடை போட்டிருக்க ஒரு பொண்ணும் ஏதோ ஒரு ஆசையோட அந்த ஃபவுண்டைன்ட்ட வரா. அப்படி வந்த இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஆசைகளை வேண்டிக்கிட்டு இந்த ஃபவுண்டைன்ல அட்டன் டைம்ல காயின் போட அப்படி இவங்க போட்ட அந்த காயின் வந்துட்டு அந்த டியூப் வழியா அப்படியே போயிட்டு இருக்கும் போது அப்பன்னு பார்த்து ரெண்டு காயின் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆசைப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க போல. சோ இதை கீழே இருக்கணும் பார்த்துட்டு காதலுக்கான பட்டன் அழுத்த ஒரு காதல் காத்து ஒண்ணு அந்த டியூப் வழியா மேல போகுது. அப்படி போகும்போது அப்பன்னு பார்த்து அந்த காயின் ஸ்டக் ஆயிருக்கிறதுனால இந்த காத்தும் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுது. மேல இருக்கவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி வெயிட் பண்ணி பார்த்தவங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. கீழே இருக்கணுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப அழுத்திட்டே இருக்கான். ஆனா எத்தனை முறை அழுத்தினாலும் அந்த காத்து எல்லாமே அப்படியே போய் அந்த காயின்லயே ஸ்டக் ஆகி நின்னுது. அதுக்கப்புறம் அவங்க போறத பார்த்தவன் ஐயோ இது வேலைக்காகுது போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க ஒரு எமர்ஜென்சி பாக்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதை எடுத்துட்டு மேல வர அப்படி மேல வந்தவன் என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட கடைக்கு போயிட்டு ஒரு பால் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருந்து சின்ன சின்ன மொட்டு மாதிரி வெளியே வருது. சோ இதை வந்துட்டு அவ பாப்பான்னு சொல்லிட்டு மேல இருக்க அந்த பூல போட ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இதை பார்த்துட்டு என்னடா பூக்கு நடுவில் பூண்டு முளைச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கி போட்டுறா. சோ அதுக்கப்புறம் அடுத்ததான் அவன் என்ன பண்றானா போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு இந்த பாலை தூக்கி அவன் மண்டையிலே அடிக்க ஆனா அவன் வந்துட்டு பெருசா கண்டுக்கல, அங்கிருந்து போயிடான். யாரா அவன் மண்டையில அடிச்சா கூட திரும்பி பார்க்க மாட்டேன்றான், அப்படியே போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த பால்ல இருந்து வந்த அந்த பூவை வந்துட்டு முன்னாடி ஒருத்தவன் தான் பாத்தீங்களா அவன் பிடிச்சி ஊத அப்படி ஊதுன உடனே அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு நிறைய காசு கிடைக்குது. சோ அதுக்கப்புறம் இவன் அடுத்ததான் என்ன பண்றானா அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு பூமராங் மாதிரி எடுத்து இவங்க ரெண்டு பேரும் மேலையும் பார்த்து வீச ஆனா அப்படி வீசின அந்த பூமராங் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் மேலையும் படாம அப்படியே ரிட்டர்ன் ஆகி திரும்ப இவன் மேலதான் வந்து படுது. அப்படி இவன் மேல பட்ட அடுத்த செகண்டே இவன் ஆசைப்பட்ட மாதிரி இவனுக்கு காசு மேலதான். சோ அதுக்கப்புறம் இதே மாதிரி இவன் பல கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி பாக்குறான், எல்லாமே சொதப்பிட்டே இருக்கு. அப்புறம் கடைசி அந்த பொட்டியே காலி ஆயிடுது. அவள் தாண்டா எல்லாம் முடிஞ்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சோகத்தோட உட்காந்துட்டு இருக்கும் போது அப்பதான் அவன் வந்துட்டு மூட்டை மூட்டையா காசு எடுத்து இந்த பக்கம் வரான். அப்படி வந்தவன் இவனை பார்த்துட்டு இவன் ஏதோ பிச்சைக்காரன் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு காயினை போட்டு போக இந்த காயினை பார்த்து இவனுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. என்ன பண்றானா அந்த காயினை எடுத்துட்டு குடுகுடுன்னு அந்த ஃபவுண்டைன்ட்ட ஓடுறான். அப்படி ஓடினவன் கடவுளே எப்படியாவது அவங்க ரெண்டு பேர் ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயினை தூக்கி அந்த ஃபவுண்டைனுக்குள்ள போட அப்படி அவன் போட்ட அந்த காயின் வந்துட்டு நேரா போயிட்டு அங்க ஸ்டக் ஆயிருக்க அந்த ரெண்டு காயினையும் எடுத்து விட்டுற அவள்தான் அடுத்த செகண்டே உள்ள ஸ்டக் ஆயிருக்க எல்லா காதல் காத்தும் வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போற அந்த லாஸ்ட் மினிட்ல இவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு போயிட்டு ஒன்னு சேர்த்து வச்சிருது. அவள்தான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் சைட்லயே காதல்ல விழுந்துறாங்க.